வணக்கம். இது அவரை விதைங்க. அவரை விதையில் வந்து புளிக்குழம்பு வைக்கலாம், சாப்பாடு செய்யலாங்க. அவரை விதை போட்டு சாப்பாடு செய்யலாம், காய்கறி எல்லாம் போட்டு. அவரை விதை எடுத்து வச்சுருக்கிறேன். பீன்ஸ் காய், தக்காளி, வெங்காயம், கேரட், பூண்டு தட்டி போட்டுக்கலாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிசி 1.25 டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேங்க. அவரை விதை அரிசி. குக்கர் வச்சுட்டேன், அடுப்பத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, கல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க போடணும், கொலஸ்ட்ரால். பல்லேரி வெங்காயமும் ஒரு வெங்காயம் போட்டேன், ஒரு பச்சை மிளகா போட்டேன். நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அந்த விழுக இது போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. சோம்பெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு சோம்பு தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கரம் மசாலா நானே எல்லாமே பொடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. எல்லா இதையும் போட்டு வாசனை எனக்கு அப்புறம் போட்டு அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். கல்லுப்பு, சால்ட்டு இல்லை, சாரி, கொஞ்சம். சும்மா லைட்டாக எண்ணெயில் வாங்கினா போதும். இதெல்லாம் காய்கறி போட்டுக்கலாம். இவன் கொஞ்சம் பெருசாக தான் அரிஞ்சு போட்டேன். கரையும் எல்லாம் கரைஞ்சி பொடிசாக விட்டு போட்டோம். பீன்ஸ், காய்கறி நிறையா சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு செம்பு தண்ணி இது நல்லா வேகணுங்க. நல்லா வெந்த பின்னாடி அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். சும்மா கொதிச்ச பின்னாடி நம்ம அவரையும் அரிசி கழுவி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்ற மாதிரி. நெய் கம்மியாக இருக்குது, அதனால தயிர். கொதி பிடிச்சிருச்சுங்க. நம்ம இன்னொரு செம்பு 1.25 போட்டங்களா. காய் அவரை விதையும் வேகணுமில்ல, அதனால் 1.5 செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அவரை விதை, காய் எல்லாம் வேகணும். இன்னொரு கொதி வந்ததையுமே அரிசி போட்டுடலாம். நல்லா கொதி பிடிச்சிருச்சுங்க. காய் நிறையா சாப்பிட்றது நல்லது. சாப்பாடு அரிசி கொஞ்சமாக வச்சு காய் நிறையா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அவரை விதையும் அரிசியும் போட்டு நிறைய குக்கர் நிறையா ஆகும். மூடி வச்சிடலாங்க. 3 விசில் வந்ததையுமே ஆஃப் பண்ணிடுறேன். சாப்பாடு ஆயிடுச்சுங்க, காய்கறி சாப்பாடு. சூப்பராக ஆயிடுச்சுங்க. காய்கறி சாப்பாடு ரெடி.
சீக்கிரம் இது ஆயிருங்க. இது சத்தும் கூட, எல்லா காயும் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். எல்லா சத்தும் இறங்கு இதில். நம்ம ஒவ்வொன்றும் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு, பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது எவ்வளவோ ஈஸி. வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது செய்கிறது சீக்கிரம் ஆயிரும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவரைக்காய் போட்டிருக்குறேங்க, அவரை விதை, பீன்ஸு, கேரட் போட்டிருக்குறேன். இன்னும் நம்ம என்ன காய் வேணால் போட்டு செய்யலாங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.